அண்மை செய்தி சென்னை காரனோடை சுங்கச்சாவடியில் சோதனையின் போது 320 கிலோ கஞ்சாவுடன் சரக்கு லாரி சிக்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் எட்வர்ட். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்திய போதை கட்டுப்பாட்டு சென்னை மண்டல அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அதன் இயக்குனர் அரவிந்தன் IPS தலைமையிலான போலீசார் சென்னை செங்குன்றம் காரனோடை சுங்கச்சாவடி அருகே தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவில் இருந்து வந்த பச்சை நிற அசோக் லேலண்ட் தோஸ்த் வாகனம் வந்துள்ளது. அதனை மடக்கி அதிகாரிகள் சோதனை செய்துள்ளனர். இதில் வாகனத்தின் பின்புறம் சரக்கு ஏற்றும் பகுதியில் ரகசிய அறை ஒன்று அமைத்து அதில் 150 பண்டல்களாக 320 கிலோ கஞ்சா கடத்தி வரப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதனை கண்ட போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனடியாக வாகனத்தை பறிமுதல் செய்து ஓட்டுநரையும் கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து அந்த 320 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த கஞ்சா ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கஞ்சாவை யார் ஆந்திராவிலிருந்து கடத்தி வர சொன்னார்கள், இதன் பின்னணியில் யார் யார் உள்ளனர் என இந்திய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடத்தி வரப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு சுமார் 2 கோடிக்கும் அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. மேலும் இந்த கஞ்சாவை தமிழகத்தில் உள்ள எந்தெந்த பகுதிகளுக்கு பிரித்து அனுப்ப இருந்தார்கள், இதன் சிண்டிகேட் தலைவர்கள் யார் என தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி எட்வர்ட்.